You can't insult my cooking, okay? என்ன பவுடர் மேடம்? அது இருக்காங்க பவுடரு. பிக் பாஸில் இன்றைக்கி ஆடியன்ஸ் போல் சௌந்தர்யா தான் சமைக்கணுங்கிற மாதிரியான டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அதில் வெட்டு குத்து எல்லாமே சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால கட்டிங் எல்லாமே வந்து சௌந்தர்யா தான், ப்ரிப்ரேஷன் குக்கிங் எல்லாமே சௌந்தர்யாங்கிறது தான் அப்படி மீன் பண்ணியிருக்காரு. ஸோ சௌந்தர்யாவும் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு போய் செய்ய போகிறாங்க. அவங்க ஏதோ புளிக்குழம்பு வைக்க போகிறாங்களா இல்லை தக்காளி தொக்கு பண்ண போகிறாங்களாங்கிறது அவங்களுக்கே தெரியல. பேர் என்னன்னு கேட்டால் நான் இனிமேல் தான் வைக்கணுங்கிறாங்க. 12 பேருக்கு 12 தக்காளி 12 வெங்காயம் எடுக்கிறாங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து அந்த கிச்சன்லேயே வந்து மஞ்சரி, ரயான், ஜாக்லின்லாம் படுத்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. அப்போ வந்து 12 தக்காளி போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. 12 தக்காளியா அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம். ஓ அப்போ குறைச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்புறம் டேபிளில் எல்லா மசாலா பொருட்களையும் தூக்கி கிச்சன் டேபிளில் வச்சுட்டாங்க. எந்ததுக்கு எந்த பேர்னு தெரில அவங்களுக்கு. எல்லாத்தையும் பூந்து பார்த்து வெங்காயம் வதங்குறது கூட வதங்குறதா அப்படிங்கிறத அவங்க டேஸ்ட் ஸ்மெல் வச்சு தான் பார்க்குறாங்க. வெங்காயத்தை வதக்கி எடுத்து முகத்தில் வச்சு மூக்கில் வச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இடத்துல சிரிப்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால பசியை பொறுக்க முடியல. எப்போ ஆகும்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பட் இது வந்து அவங்க செய்கிறத பார்த்தா சிரிப்பாக இருக்குது. பட் ஆனால் அந்த லஞ்சு வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு எப்படிப்பட்ட விருந்தாக இருக்குங்கிறது தெரியல.